நம்ம பைல் 3க்கு பார்க்கலாம் சொல்லுங்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அமாவாசை தினத்தில் உங்களுக்கான என்ன பிளெஸ்ஸிங்ஸ், உங்கள் மனதில் உள்ள கேள்விகள் என்ன, அதுக்கான பதில்கள், நீங்கள் வணங்குற அந்த காடஸோட கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க, என்ன சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க, உங்கள் கேள்வி எத்தகையது, என்ன மாதிரி கேள்விகள், பைல் 3க்கு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். பைல் 3க்கு எஸ். 3 பைலுக்குமே எஸ் தான். சூப்பர், பரவாயில்ல. இதில் வராங்க. அப்பா நிறைய இருக்குது போல இருக்குது. ஓகே, இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கில் இருக்கீங்க. உங்கள் நபர்கிட்ட இப்போ ஒரு வேலையை பற்றி இருக்கலாம், இல்லைனா இருங்க பார்க்குறேன். டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியாமல் கஷ்டப்படுறீங்கோ. எஸ். ஒரு சிலர் வந்து ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்கணும், உங்களோட நபரோட நல்ல இணக்கமாக இருக்கணும், அதுக்கான சில ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கே இன்டிமேஷனில் வரும். ஆனால் அதை செய்யாமல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து இது ஒரு சிலர், ஓகேவா. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி அந்த கிளாஸ் கற்றுன்ருப்பீங்க, பட் குரு மேலே நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. சரண்டர் இல்லை உங்ககிட்ட. இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பீரியடில் ஒரு சிலர் இருக்கீங்க, அது கிடச்சிருக்கும். சரி, இனிமேல் எனக்கு குரு தான் எல்லாமே எனக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப மென்டல் டிப்ரெஷன், தூக்கம் கிடையாது நைட்டில். உங்களுக்கு தூங்கும் போது தான் நிறைய யோசனை வருது. மற்ற நேரத்தில் கூட அப்படியே இருந்துருவீங்க, ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி செஞ்சாங்க, எனக்கு ஒரு நியாயம் தெரியணும், எனக்கு ஒரு நியாயம் ஏன் கிடைக்கல, எப்போ தரப்போகிறாரு அப்படி சொல்லிட்டு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னை எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில எடுத்துகிட்டு வா. இந்த எமோஷ்னல் லாக்கை நீ வந்து அதிகமாக ரெசனேட், அதாவது நீ அந்த தாட்டை ஓட்ட விட்டேன்னா அதுதான் உனக்கு ரிப்ளை ஆகுது. மனதளவில் உங்களுக்கு வந்து எது கரெக்டான வழியோ அதை சூஸ் பண்ணு. மனம் வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது, கரெக்டான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் தீர்வு உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு இதுதான் வேணும்னா இது அந்த வழி, அது ப்ளஸ்ஸோ மைனஸோ, அதுக்கான அது ப்ளஸ்ஸான விஷயமா இருந்தால் ப்ளஸ் கர்மாவை ஆட் பண்ணுவீங்க, மைனஸான கர்மா வந்தால் மைனஸ் கர்மா ஆட் ஆக போகுது. நீங்கள் குருவோட பாதுகாப்பில் இருக்கீங்க, குருக்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்கனால நீங்கள் பேட் கர்மா பண்ணிவிட்டு எனக்கு நல்லது நடக்கணும், புரியுதா? இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு விஷயத்தை இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணி அவர் ஒரு வழிகாட்டி உங்களை இந்த பாதையில் போங்கன்னு சொல்லி வழிநடத்துகிறாருன்னா போங்க அப்படியே. அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு. ரொம்ப டவுட்டு, சந்தேகம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இறைவனுக்கு எதிர்க முருகரே வந்து உட்காந்துக்கிட்டு, ஜீசஸே வந்து உட்காந்துக்கிட்டு, அன்றைக்கி ஜீசஸ் இருந்தார், ஆனால் எத்தனை பேர் அவரோட சிஷ்யனாக இருந்தாங்க? 12 பேரா? 13வது ஆள் ஃபேக்கு. அந்த 12 பேர் வந்து அன்றைக்கி எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாங்க? அப்போது இறைவனே வந்து ஒருத்தரை தூதுவராக நான் வந்து வரேன், என் பிள்ளையை அனுப்புகிறேன், யாரெல்லாம் நம்பிக்கையோடு அவன் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்க? இன்றைக்கும் வராரு, இன்றைக்கும் ஹேமாவா சுமத்தியா இங்கேருந்து பேசிட்டு தான் இருக்கார். நம்பிக்கை இல்லாமல் ஃபாலோ பண்ணி நீ பேட் கர்மா சேர்த்துக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறோம்.
உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் லைஃப், உங்களோட சோல் வந்த பர்பஸ், நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் ப்ரைட்டாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்க இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர்னா ஏதோ மேலோட்டுக்கு ஆமாம் நான் சரண்டர் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு சும்மா ஒரு உதட்டத்தில் சொல்கிறது கிடையாது. ஆத்மார்த்தமாக வரணும். அப்போ தான் அவங்க காட்டின அந்த வழியில் நீங்கள் நடக்கும்போது அவங்க சொன்ன மாதிரி அந்த அமைதி கிடைக்கும். உங்களுக்கு அமைதி இல்லாமல் இருக்கீங்க. உங்களுக்கு குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, சன்காடோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளில வரலாம். ஆனால் நீங்கள் எப்போ சரண்டர் பண்ணுறீங்களோ அப்போது. சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இனிமேல் தான் நடக்கும். சில பேருக்கு நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கல. உங்களை அப்டேட் பண்ணிக்க உங்கள் குரு சொன்ன வழியை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குரு ஒன்றும் உங்களை பேட் கர்மாவில் கொண்டு போய் கிணத்துல தள்ளில்ல. புரியுதா? நீ ஒரு காட்டு வழி பயணம் போயிட்டுருக்க. அந்த காட்டு வழி பயணத்தில் இந்த ரூட்டில் போனேன்னா இங்கே சிங்கம், புலி, கரடி அந்த மாதிரி ஆபத்தான மிருகங்கள் இருக்குது. ராட்சசர்கள் அந்த காலத்தில் எச்சர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள் அந்த மாதிரி டிவைன் இதெல்லாம் இருக்கும். கந்தர்வர்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, யக்ஷர்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த ராட்சசர் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, டிமானா அது பேர் டிமான், அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களை சாப்பிட்றோம். அதனால் இந்த வழி போகாத. நாங்கள் ஆல்ரெடி கைடருக்கு தெரியும் இந்த ரூட்டு சேஃபாக இருக்கும், இந்த ரூட் சேஃப் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த வழி அந்த காலத்துலலாம் அப்படி தான் போனாங்க, பயணித்தாங்க. ஏன் இப்போ கூட தான் உங்களுக்கு ரூட் மேப் கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் போய் எக்குத்தப்பாக ஏதோ ஒரு இடத்துல போய் சுற்றின்னு கிடக்காதீங்க. நீங்கள் உங்கள் டெஸ்டினி எங்கே, அதுக்கு ரூட் மேப்பு சேட்டலைட்டில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் போகல. அங்கே ஒரு கைடர் இருந்தால் அந்த இடத்த பற்றி சுற்றி காமிப்பார். இங்கே எதுவான அது அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க உங்களுக்கு. அது ஒரு அந்த புரிதல் இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் டூர் போகிறீங்க, அங்கே ஒரு கைடர் இருந்தாருன்னா அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் என்ன, அங்கே என்னென்ன பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது, எந்தெந்த இடம் தேவையில்லாத இடங்கள் அங்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் நின்றுட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி தான் குருங்கிறவர். இந்த வாழ்க்கை பயணம் ஒரு காட்டு வழி பயணம். நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக சீக்கிரமாக உங்களோட டெஸ்டினி நீங்கள் அடையணுமோ அவரை கூட்டிகிட்டு போவார். பிளைண்டாக அவரை நம்பி போங்க. அவர் காட்டுற வழியை ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேருந்து ஒருத்தன் சொல்லுவான், இங்கேருந்து ஒருத்தன் சொல்லுவான்ல, யாரும் சொல்ல மாட்டாங்க. குரு தான் சொல்லணும். அப்படி சொல்ல தெரியலனா அவன் குரு கிடையாது. அவனும் உங்களை மாதிரி ஒரு காட்டு தனி வழி பயணம், அந்த காட்டு பயணத்தில் போயிட்டுருக்க ஒரு ஆள். அவனுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா அது உங்களுக்கும் நடக்கும். ஏன்னா அவனுக்கே அந்த டெஸ்டினி தெரியாது. அந்த மாதிரி குருட்டு ஆளுங்கிட்டெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அவங்க பேசுகிறதுலேருந்தே தெரியும் அவங்க ஸ்டடியான மைண்டில் பேசலை. நேற்று ஒரு பேச்சு பேசுவாங்க, இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவாங்க. நேற்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த மாஸ்டர்ஸு, மக்களே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்காது, நீங்கள் வள்ளலாரோட அந்த அற்புதமான அந்த அருட்பெருஞ்சோதியில் போய் நீங்கள் கலக்க முடியாது, உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு நீங்கள் வர முடியாது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது, நீங்கள் நான் எல்லாம் பண்ணிடுறேன், உங்களுக்கு தீட்சையெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், ஆனால் கொஞ்ச நாளாக நீங்கள் அதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் ஒரு 6 மாதம் கழித்து ஒரு வீடியோ, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா அங்கேருந்து கனடாவுக்கு எங்கெங்கோ நாட்டுக்கெலாம் போய் சுற்றிட்டு வந்துட்டு இங்கே அப்புறமா ஒரு வீடியோ பதிவு போடுறாங்க. என்னென்னா நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோட அந்த பெரியவங்களாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அதெல்லாம் நம்பி நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. பொய் சொல்லிட்டாங்களாம். நம்மளோட பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பெருசுங்களாம் ஏமாற்றிட்டாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்போது வள்ளலாரோட இப்போ நீ வள்ளலார் அருட்பெருஞ்சோதியில் நீ இல்லை, அருள்பெருஞ்சோதியில் இருக்கிற அன்றைக்கி நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடாது, என்ன இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்லான்ற அது பெரியவங்க யாரோ பொய் சொல்லிட்டாங்களாம், ஏமாற்றிட்டாங்களாம். அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. ஏன்டா லூஸ், நீ தான் அன்றைக்கி சொன்ன, இன்றைக்கி இப்படி சொல்கிற. இப்படியெல்லாம் ஃபேக்கான மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க பின்னாடிலாம் போனீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு
கரெக்டான வாழ்வியலை சொல்லி கொடுத்து உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு கைடர், ஒரு வழிகாட்டி உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணுறது. நீங்கள் தான், உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் தான் உங்களை அப்டேட் பண்ணிக்காமல் ஒரு இக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தெரியுது. முடிவு எடுக்க தெரியாமல் இருக்கீங்க. அதுக்கு போகிறதா இல்லை இது ஏதாவது உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல நிம்மதி இல்லையோ, எந்த ஒரு இடத்துல வந்து உங்களோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதோ அதை விட்டு வெளியே வாங்க. கொஞ்ச நாளுக்கு செப்பரேஷனில் இருங்க. டிவைனோட கனெக்டிவாக இருங்க. குரு சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த நபர் எதிர்க்க வந்தால் கூட உங்களுக்கு அவனை பற்றி எந்த ஃபீலும் வராது. அந்த அளவுக்கு மனசு வந்து பக்குவமாயிடுச்சுன்னா நீ வந்து கரெக்டான டைரக்ஷனுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். இல்லை அவனை பற்றி அவன் எதிர்க்க இல்லை, நீங்கள் எந்த ஊருக்கு போயிருந்தாலும் அவன் ஞாபகம் வருது, வந்த உடனே எமோஷ்னல் ஆகிறேன், வந்த உடனே டென்ஷன் ஆகிடுறேன், ஏக்கம் வருது, எந்த ஃபீலாக இருந்தாலும் சரி, ஒன்று கோபம் வருது, அவனுக்கெல்லாம் நல்ல வாழ்வு வருமா, அவன்லாம் மட்டும் நல்லா இருக்கானே, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நினைப்பு வந்துச்சுன்னா நீங்கள் சரியான ட்ராக்கில் வரலன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. குருக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை நான் சொல்லி கொடுத்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்கள். சாய்ராம். உங்களுக்கான சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி தீர்ப்புகள் ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கான அந்த விஷயம் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். அது வந்து சில பேருக்கு ஒரு 1 இயராக கூட இருக்கலாம். அந்த கோர்ட்டு கேஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் எமோஷ்னல்லேருந்து வெளில வாங்க. உங்களுக்கான அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நியாயம் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மைண்ட் செட்டில் ரொம்ப ஆசோலேஷனில் ஒரு சிலர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ட்டு கேஸ் விஷயத்துலேருந்து வெளியே வர்றது கஷ்டமாயிடும். நீங்களே அதாவது நீங்கள் நெகட்டிவான விஷயங்களே அட்ராக்ட் பண்ணுவீங்க. நல்ல பாசிட்டிவாக ரிசல்ட் வர வேண்டிய இடத்துல கூட நெகட்டிவாக வரும். அதனால் பி கேர்ஃபுல். உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது, உங்கள் மூதாதையரோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இந்த அமாவாசை தினத்தில் மூதாதையரோட வழிபாடெல்லாம் பண்ணுங்கள், பிளெஸ்ஸிங்ஸை வாங்குங்க. சன்காடோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். நீங்கள் சில விஷயங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்பிரிச்சுவல் லைனை. அது கண்டிப்பாக உங்களை ஒரு சக்ஸஸ் கொண்டு போகும். ஒரு சிலர் வந்து ஜாபில், ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் இதெல்லாமே ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைக்கு வரும். இப்போதைக்கு கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த வேலையும் சரி, அந்த வழக்கும் சரி 1 இயரில் உங்களுக்கு சாதகமாகும். அதுக்கு நீங்கள் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும். குருக்கிட்ட ஃபுல் மனதாக சரண்டரில் இருக்கணும். இது ஒரு சிலருக்கு வருது. கண்டிப்பாக இது வந்து ஒரு சிலருக்கு வந்து சொந்த பந்தங்களுக்கு கூட ஒரு கிளாஷ் நடந்திருக்கு. ரீசெண்டாக கூட நடந்திருக்கலாம். சண்டை பிடிக்கிற அளவுக்கு ஈகோ, நீ சொல்கிறத எதுக்கு நான் கேட்கணும், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு அந்த பார்ட்டி சொல்லலாம். உங்களுக்கு தான் நீங்கள் இவ்வளோ விவரம் தெரிஞ்சவங்களாச்சே, நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறீங்க, நம்மக்கிட்ட கிளாஸ்க்கு பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் பக்குவமான அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அவங்க ஆஃப் ஆவாங்க. நீங்களாம் வா நான் வரைஞ்சிக்கிறேன், நீ 8 அடி பாய்ஞ்சினா நான் 32 அடி பாய்வேன், 16 கூட இல்லை 32 அடி பாய்வேன் அப்படின்னு பாஞ்சிங்கன்னா உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின். உங்கள் எனர்ஜியை நீங்களே அந்த வம்பு சண்டை போடுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். எப்பா நீ என்ன வேணால் பேசிட்டு போப்பா, எனக்கு தெரியும் என் இறைவன் என் கூட இருக்காங்க, என் டிவைன் என் கூட, என் குரு இருக்காங்க, அவங்க எனக்கு எப்படியும் இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறாங்க, நான் அமைதியாக போகிறேன், நீ என்ன சொல்கிறியோ சரிப்பா, நான் தான் தப்பா, என் பக்கம் தான் தப்பு இருக்கா, ஓகேப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சைலண்ட்டாக ஆஃப் ஆகிட்டு போங்க. அமைதியாக ஒரு சின்ன ஸ்மைலோடு இருங்க. உங்கள் அப்படியே கத்தி எடுத்து குத்த வரவங்க கூட நீங்கள் அமைதியாக நின்று ஸ்மைலிங்கோடு இருந்தீங்கன்னா அப்படியே அவனே அவன் பயந்துருவான். என்னடா இது, அவங்க ஸ்மைலிங்கோட எப்படி இன்னும் இது மாதிரி இருக்காங்க, அவங்கள போய் நம்ம அட்டாக் பண்ணுமா, அச்சோ நம்ம பெரிய பாவம் பண்ண இருந்தோமே அப்படி டக்குன்னு. அவ்வளோ பெரிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெரிய யானை ஒரு காட்டு வழியில் போயிட்டுருக்கேன், திடீர்னு ஒரு யானை வருது. அந்த காட்டு யானையாக இருந்தால் கூட நல்லா அந்த கைடர் என்ன தெரியுமா பண்ணுவார், அந்த காட்டு வழியாக போகிறவர், அந்த யானை விரட்டுதுன்னா ஓட மாட்டாங்க, அமைதியாக நின்றுவாங்க. அது என்ன பண்ணும், இவங்க அமைதியாக இருக்காங்களா, என்ன நம்ம ஏன் இவங்களை வந்து இது பண்ணுறோம், அட்டாக் பண்ணுறோம், அப்படியே ஒரு அதுக்கு பேனிக் ஆகி நின்றுடும்.
நீங்கள் ஏதாவது காய்ச்சி மூச்சுன்னு கத்தின்னு இல்லைன்னா ஓடினீங்கன்னா அது இன்னும் துரத்தும். அதே மாதிரி டாகி திருநாய் நம்ம துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, ஓடினீங்கன்னா அதுவும் விடாது, ஓடி உங்களை பிடிங்கி எடுக்கணும்னு ஓடி வரும். அதுவே ஒரு இடத்துல நின்று நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு என்னடா இது இவங்க இவங்க அவங்கள பார்த்தோன்னே உங்களோட வைப்ரேஷன் அவங்கள மாற்றும், பேனிக் ஆவாங்க அவங்க. அந்த 5 அறிவுள்ள ஜீவனுக்கே அந்த அறிவு இருக்குது. நான் என் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், என்னோட இந்த பிரச்சனையை நான் டிவைன் கிட்ட விட்டேன். நான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எதுவும் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே நிரந்தரம் கிடையாது, இது மாயை, கண்டிப்பாக மாறும். எனக்கேற்ற மாதிரி என் டிவைன் எனக்கு பாசிட்டிவாக மாற்றுவாங்க. இந்த உறவு கூட எனக்கு ஒரு இணக்கத்தை கொடுப்பாங்க, இந்த கிளாஷ் எல்லாம் மறைஞ்சிரும், எனக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சரண்டர் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாம் இன்றைக்கே நடக்கணும், இப்போவே நடக்கணும். இப்போ நடந்தது அந்த உறவு கூட, அது ஒரு கர்மவினை பயன். அது உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் ஒரு டைவர்ஷன் எடுத்து வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, நம்ம எப்படி போய்ட்டு இதிலேருந்து அடுத்தது நம்ம வாழணும் இல்லையா, அதுக்கான வழிகளை தேடுங்க. அங்கே உங்களுக்கு டிவைன் துணையாக இருக்காங்க. இந்த நடந்த விஷயத்தை ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்க மாட்டேங்குது மனசு. நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு பவர்ஃபுல் காட், அந்த கருப்பசாமி அந்த மாதிரி காடு, முனீஸ்வரன் அந்த மாதிரி காடெல்லாம் ப்ரே பண்ணுறீங்க. ரீசெண்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களோட அந்த நெருங்கின உறவு கூட நடந்திருக்கும். அது ரொம்ப உங்களை வலியை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அதனால் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஹெல்த்தை பாருங்கள். ஹீலிங் தேவை கண்டிப்பாக. நீங்கள் உங்களுக்கு அந்த ஹீலிங் மெத்தட் ஏதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரலாம். ரிலாக்ஸாக இருங்க. உங்கள் தலைக்கு மேலே கத்தி தூங்குற மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை இப்போ இருக்குது. ஒரு சிலருக்கு எந்த நேரம் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்திலேயே இருக்கீங்க. அதை அப்படியே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது ஏதாவது நெகட்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது எல்லாமே சரியாக போகுது, என் டிவைன் பார்த்துக்கிறாங்க, நான் ஒரு 2 நாள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறேன், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு வெளில வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை, நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இல்லை, நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அது எப்போயோ டிவைன் சரி பண்ணிட்டாங்க. அப்படி போடுங்க. தோசையை இப்படியே போட்டுட்ருக்காதீங்க ஒரே பக்கம், ஒரு பக்கம் திருப்பி போடுங்க. அப்படி நினச்சி பாருங்கள் அது மாறுதா இல்லையான்னு. எவ்வளோ டீட்டெயில், எவ்வளோ அழகாக கொடுக்குறாரு பாரு. அப்பா சூப்பர் சூப்பர். சரி, வேறு ஏதாவது ஃபர்தராக செல்லங்களுக்கு இவ்வளோ பெரிய ரீடிங்காக வருது, வேறு ஏதாவது டீட்டெயில் இருக்கா, வேறு கைடன்ஸ்? இந்த பைல் 3 சூஸ் பண்ண மக்களுக்கு வேறு ஏதாவது எதிர்பார்ப்புகள், ஸ்ட்ரகிள்ஸ், இதுக்கான கைடன்ஸ் இருக்குதா? ஒரு சிலருக்கு நீங்கள் லவ் லைஃப் ஆர் திருமண வாழ்க்கையில் பிரேக் இருக்குது, ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு வர மாதிரி தெரியுது. இந்த 3 நாளில் உங்களுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணலாம். அவங்களால உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாரிட்டி, நல்ல ஒரு எப்படி நீங்கள் உங்களோட லைஃப்பை நல்லபடியாக அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அவங்க ஒரு இன்ஃபினிட்டிவ் எனர்ஜி மாதிரி உங்களுக்கு, ஓகேவா? ஆனால் அவங்க உங்களோட ஏஜ் கம்மியாக இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு 8 இயர்ஸ் இல்லைன்னா 10 இயர்ஸ் அந்த மாதிரி, 9 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. சிங்கிள் பேரண்ட், விடோ இல்லைன்னா டிவோர்ஸ் ஆனவங்க, பிரிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு இன்னொரு லைஃப் எதிர்பார்க்குறீங்க, ஓகேவா? கண்டிப்பாக கிடைக்குன்றாங்க. ஆனால் உங்களோட எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. உங்களோட ஆரா சக்கரா பாயிண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. ஜக்லிங் ஆகிட்ருக்கீங்க, நிறைய யோசனைகள் இருக்குது. ஒரு சில மக்கள் பைல் 1 பார்த்தவங்க, பைல் 1 பார்த்த சில செல்லங்கள் இப்போ 3யும் பார்க்குறீங்க, சில ஃபீமேல் எனர்ஜி, ஓகேவா? உங்களுக்கு அதிலே சொல்லிட்டேன். அதே விஷயத்தை திரும்ப இதுலேயும் படிச்சுட்டு இருந்தேன்னா வேண்டாம், ஓகே? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது, பைல் 3ன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் லேகிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி கிளியர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள்.
சில பேர் குருக்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க, நம்புங்க. சில பேருக்கு வந்து குருவோட அந்த பிளெஸிங்ஸை நீங்கள் எடுக்கணும். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கில் வரணும். நீங்கள் யோசனை இருந்தால் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம பண்ணிக்கணும். எப்பவும் போல் அப்படியே காலம் ஃபுல்லாக உங்களை வந்து ஒரே பேட்டர்னில் வச்சுட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் உங்கள் பேட்டர்னை மாற்றுங்க. ஸோ உங்கள் பேட்டர்னை வந்து சரியான ரூட்டில் கொண்டு போங்க. அப்போ கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி செல்லுங்களே, யாருக்காவது கிளாஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா 3ஆம் பிறை அன்னைக்கு கூட இனிஷியேஷன் இருக்குது. நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.